தமிழக அரசாங்கமும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, கொஞ்சமாவது மக்கள் மீது அக்கறைப்பட்டு தற்சார்பு பொருளாதாரத்துக்கு இந்த மக்களை நீங்கள் மாற்றுவதன் மூலமாக தான் இதை சாத்தியப்படுத்த முடியும். இதில் அடிப்படையிலே இங்கே தமிழ்நாடு எவ்வளோ முட்டாள்தனமாக செயல்படுறாங்க அப்படின்னா, கள்ளு கடைக்கு தமிழ்நாட்டிலே மட்டும்தாங்க தடை. இன்னைக்கு என்னன்னே புரியல. இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு தேடலை நீங்கள் தொடங்குங்க. ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகத்தில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, சவுத் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே கல்லுக்கு அனுமதி, நார்த் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே கல்லுக்கு அனுமதி. தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு தடை. பாண்டிச்சேரியிலும் இருக்குன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியிலும் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க கல்லுக்கு தடை. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் சாராயம் குடிக்கிறவன் கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிச்சு செத்துருவானா? யோசிங்க. அப்போ காரணம்னா தமிழ்நாட்டில் தற்சார்பு வளர்ந்து விடவே கூடாதுங்கிறது தான் உலகத்துடைய திட்டம், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. தமிழ்நாட்டில் தற்சார்புங்கிறது வேறு ஊன்றிடுச்சுன்னா அது வந்து விகரஸாக வளர்ந்துடும் தமிழ்நாடு. அப்போ எந்த இடத்துலையும் தற்சார்பு நோக்கி போயிடவே கூடாதுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக தற்சார்பை போட்டு உடச்சிக்கிட்டே இருப்பாங்க.